கடந்த நாட்களில் நாம் பவுலானவன் பெரியா பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தெஸ்ஸலோனிக்கேயில் இருந்த அந்த யூதர்கள் அதை அறிந்து அங்கேயும் வந்து ஜனங்களை எழுப்பிவிட்டு கலங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் பவுலை கப்பல் மார்க்கமாய் கடந்து போகும்படியாய் அனுப்பிவிட்டு தீமோத்தேயும் சீலாவும் பெரியாவிலே இருந்தார்கள் என்று கடைசியாக நாம் படித்தோம். சீலாவும் தீமோத்தேயும் வெகு சீக்கிரமாக இடத்தில் வரும்படி சொல்லுங்கள் என்று உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் வருவதற்குள்ளாக பவுல் சில நிகழ்வை செய்ததாக நாம் கடைசியாக கவனித்தறிந்தோம். தொடர்ந்து அவங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. 17ஆம் வாக்கியம் தொடங்கி. ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சண்டை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் உங்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவன் எதிர்பட்டவர்களோடு எல்லோரோடும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். தினந்தோறும் சம்பாஷிக்கிறான். என்ன சம்பாஷித்திருப்பான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக வந்த இரட்சகர் அவர், உங்கள் மீட்பர் அவர். இதெல்லாம் யூதரோடு பக்தர்களோடு பேசிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, சந்தை வெளிகளில் எதிர்பட்டவர்களோடு கூட எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் எதிர்பட்ட காரியம் அல்லது எதிர்பட்டவர்கள் யாரெனில் எப்பிக்குரர் ஸ்தோயிக்குரர் என்று தத்துவ ஞானிகள், அரிஸ்டாட்டல் வாழ்ந்த காலங்களில் எப்பிக்குரர் ஸ்தோயிக்குரர் என்ப தத்துவ ஞானிகள் உலகில் இருந்ததை சரித்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஞானிகள் எதிர்படுகிறார்கள். இவன் பேசும் தத்துவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அரிதான தேவர்களை அவன் சொல்லுகிறான், அரிதான காரியங்களை எங்கள் காதில் கேட்க பண்ணுகிறாய் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் மாஸ் மேடையில் நிறுத்திவிட்டார்கள். வாசிக்கலாம். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? இதுவரையிலே இந்த உபதேசத்தை இவர்கள் காதுக்கு வந்து எட்டவில்லை என்பதுதான் உண்மையாகும். புதிதான ஒரு உபதேசமாக இருக்கையா? மரித்தவர் எழுந்தார் என்ற ஒரு செய்தி மாத்திரமல்ல, இயேசு என்ற இரட்சகருடைய வல்ல கிரியைகளை பற்றி அவன் பேசியிருக்க கூடும் என்று நம்புகிறேன். ஆனால் இது புதிதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்தார்கள், உணர்ந்தார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆகையால் அந்த புதிதை கேட்கும் பழக்கம், புதிதானதை சொல்லுகிற பழக்கம், புதியவைகளையே பேசிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஓர் பட்டணம் அத்தனை பட்டணமாகும். ஆகையால் தான் இந்த வார்த்தையை லூக்கா திட்டமாய் சொல்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். வாசிப்போம். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் பொழுது போக்குறது இல்லை. அவங்க பொழுது போக்குறது நவமான காரியம். நவமானது என்றால் சமஸ்கிருத வார்த்தை, புதுசு. நவபாரத்ன்றான் பாருங்க, அதான் நவமானது, புதுசு, நூதனம். இதுவும் சமஸ்கிருதத்தை சார்ந்தது தான். நூதனம் என்றால் புதிதானது அல்லது அரிதானது, கேட்கப்படாத ஒரு செய்தி. தேவ பிள்ளைகளை நூதனமானதையும் நவமானதையும் கேட்கிற ஜனம் இவர்கள். அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. தந்தி டிவி பார்ப்பாங்க, இல்லை நியூஸ் சேனல் 7 பார்க்குறதெல்லாம் அங்கே இல்லை. அவங்க கேட்குறதெல்லாம் என்னென்னா, என்ன இன்றைக்கி பார்த்து என்ன விஷயமா தெரியும், ஏதாவது புதுசாக சொல்லப்பா, சந்திர மண்டலத்தில் கால் வச்சுட்டாங்க, அது எனக்கு தெரியுமே, வேறு எதுனா என்று தினந்தோறும் புதிதானதையே கேட்டு புதிதானதையே பேசுவது அவங்களோட பழக்கம். அது மாஸ் மீடியா அதுக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு முறை நீங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போயிருந்தோம். மகன்கிட்ட சொன்ன பிரம்மாண்டமாக இருக்குடா, போய் பாடுறா, வாடா போகலான்னு சொல்லி கூட்டின்னு போனேன். போகும்போது ஆமாம் டெடி நிறைய இருக்குது, நம்ம படிக்கணும். ஆமாம் அதுக்காக தான் வச்சுறான், போய் படி, எவ்வளோ இருக்குது, மெடிக்கல் சாமான் இது இருக்குது. நான் சும்மா போய் பார்த்து ஆர்ட் காலேஜுக்கெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன்.
நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் கற்றுக்கொள்ளறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டாக்கி கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கான எல்லா அறைகளும் சீராக இருக்கிறது. ஒரு காற்றோட்டமான அல்லது காற்று போதுமானதான அளவில் வெளிச்சங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு சீராக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் அந்த நேரத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணலாம், அப்படி படித்து கொள்ளலாம். அப்போது கவனிங்கள், நான் எதுக்கு அங்கே போனேன் இப்போ எனக்கு புரியவில்லை. நவமான காரியம் இதை கேட்பது, ஆராய்ச்சி பார்க்கின்றது, இதில் அவளுக்கு நேரம் செலவழிப்பதில் அவளுக்கு ஆர்வம் உண்டு. ஏதோ ஒரு காரியமாக தான் போனால் அது இப்போ நடுவில் பார்த்து கொள்ளலாம். கவனிங்கள், அப்போது நவமான காரியத்தை இவர்கள் கேட்கிறார்கள். இது புதுசாக இருக்குது என்று அவள் புரிந்து கொண்டார்கள். அதனால் இவனுடைய காரியத்தை தாற்பயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதில் அவள் கவனம் வைக்கிறார்கள். அப்பொழுது இவனை பேசும்படி அனுமதிக்கிறார்கள். எளிதாக இந்த மாஸ் மெட்டீரியல் விட மாட்டாங்க. அப்போ தான் அந்த நியூட்ரான் அந்த லைப்ரரிக்கு போனேன்னு சொன்னேன்னு அங்கே ஒரு மேடை அமைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சொற்பொழிவாளர் பேசுவார் என்று நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்போது தே ஆர் அரேஞ்சிங் சம் திங்ஸ் டு டிஸ்கஸ். எல்லோரும் வரலாம், 4 மணிக்கு வரலாம், கேள்வி கேட்கலாம் என்றெல்லாம் அவர்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கிறான். அப்படி ஒரு மேலே பெருசாக இருக்குது, பார்த்தேன் நான் கூட. அதில் 1000 பேர் உட்காரலாம். ஓப்பன் மேடை. அது ஆடிட்டோரியம் கவர்டு பேக்லாம், ஆனால் இது ஓப்பனாக இருக்குது. அண்ணா நியூட்ரானில் அந்த லைப்ரரியில் நான் போய் பார்த்தேன். அதை நான் சொல்கிறேன். அதுபோல் இந்த மாஸ் மேலே என்பது எதற்கென்றால் இப்படி சொற்பொழிவை கேட்பதற்காக. சொற்பொழிவை கேட்பதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அதில் அவர்கள் கவனம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் போய் முதலாய் பேச அனுமதிக்கப்படுகிறான். என்ன பேச போகிறான் என்று எல்லாரும் கவனிக்கும் பொழுது அவன் டாபிக் கவனிங்கள், வாசிப்போம். அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி எப்படியா இருக்கிறீங்களா? எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள். தேவதா பக்தின்னு நம்ம நிறைய பேரை படிச்சுட்ட பழைய பைபிளில் தான் இருக்க போகுது அந்த வார்த்தை. இதில் இல்லை. ஆனால் பழைய வார்த்தையில் தேவதா பக்தி. அதனால தான் அவரும் சொல்கிறார். இருக்கா? ஆமாம், எங்கள் பைபிள் அப்படி தான் இருக்குது, பார்த்துங்க. தேவதா பக்தி. ஆமாம், நம்ம இந்த நான் வச்சுருக்கிறதும் அப்போ பாருங்கள் எவ்வளோ குழப்பமாக இருக்குது. தேவதா பக்தி ரொம்ப பக்தியிலும் பக்தி நிச்சயமான ஒரு விஷயம். பார்த்தேன். நாம் எங்கே போனாலும் அவர்கள் சூழலை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க விஷயத்தை கொண்டு தொடங்கினோமா அவங்களுக்கு நமக்கு உறவு சீக்கிரம் வரும். இது பிரசங்க கலையில் ஒன்று. அல்லது ஒரு நல்ல பிரசங்க தேறினவன் அதை அவளோடு போயிட்டு அவங்களை இழுத்துன்னு வந்துட்டு அப்புறமா தான் அவன் செய்தியை சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அவனுடைய கவன ஈர்ப்பெல்லாம் அவள் மேல் வருவதற்கு அவர்களுக்கு தெரிந்த, அவர்கள் நம்புகிற அல்லது அவர்களுடைய விஷயங்களில் ஒன்றை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் எல்லோருமே அந்த செய்திக்கு நேராக திரும்பி விடுவார்கள். அதனால சொன்னார், நீங்கள் எந்த விஷயத்திலும் நான் பார்த்தேன் மிகுந்த தேவதா பக்தி. உங்கள் பக்தி மிஞ்சிக்கிற அளவில் இருக்கையா? அவளுடைய பக்தி வீணானது என்பதை சொல்வது தான் இப்போதைய செய்தி. அவள் பக்தி பயனற்றது என்று சொல்வது தான் அவருடைய தாற்பயம். ஆனால் அவன் அதை தான் இப்பொழுது சொல்ல வேண்டும். ஆனால் நேரடியாக சொல்லாமல் அவன் வருகிறான், மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்றான். தொடர்ந்து வாசிக்கலாம். எப்படி என்றால், உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். ஆமாம், அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவர் அறியப்படாத தேவன் என்று நான் ஒரு பலிபீடத்தை பார்த்தேன். ஏராள தெய்வமாங்களை வைத்து பூஜிக்கிறார்கள், அதுக்கு பூமாலை எழுதுகிறார்கள், அதற்கு பலியிடுகிறார்கள். இப்படி நிகழ்வுகள் இருக்குது. நான் சுற்றி பார்த்தேன், உங்கள் தேசத்தை சுற்றி பார்த்தேன். டூரிஸ்டாக இல்லை, வித் கன்சர்ன் வாட் ஐ ஹவ் டு டேக் பாயிண்ட் ஃப்ரம் திஸ் சிட்டி. இந்த நகரத்திலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்ள முடியும், என்ன சொல்ல வேண்டும், இது என்னுடைய செய்தியின் தாற்பயம் என்று அவன் நன்றாய் உணர்ந்தான். அதனால தான் சொல்கிறான், நான் சுற்றி பார்த்தேன், உங்கள் தேவபக்தியை பார்த்தேன், ஒரு வழிபடத்தை நான் பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்கின்றால் அறியப்படாத தேவன் என்று போட்டிருக்கு. அப்படின்டா உங்களை அறிந்த தெய்வம் என்று பேரில் அறிய சொல்லுவீங்களே,
என்னென்னவோ இருக்குது. அப்படி முக்கோடி தேவர்களை ஆராதிக்கிற ஒரு பட்டணம் தான் நத்தினை பட்டணம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு பலிபீடத்தில் சிலை இல்லை, எந்த உருவமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் இருக்குது அந்த பலிபீடத்து மேலே, அறியப்படாத தேவன். எங்களுக்கு தெரியாமல் ஒரு கடவுள் இருந்துட்டாருன்னா அவருக்கு கோச்சக்கூடாது, அவருக்கும் பலிடான் தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காக்காய் மூக்காய் டாக்காய் இது என்னவோ வச்சுட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் யாருன்னா ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவரும் கோச்சக்கூடாது, அவருக்கு ஒரு பலி அங்கே. ஏன்னா அவர் எங்களுக்கு உருவம் தெரியல, உருவம் வைக்கல, எதுவுமே உருவம் வாசகம் இருக்குது, அறியப்படாத தேவன். அங்கே ஒரு பலி, அங்கே ஒரு பலி. அப்படி என்றால் எவ்வளோ பக்தி இருக்கும் பாருங்களேன், சும்மாலாம் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் ஒரு தெய்வம் இருக்குமானால் அந்த தெய்வம் கோச்சிக்கூடாது என்பதற்காக அவர்கள் அங்கே பலி செலுத்துகிறார்கள். அறியப்படாமல் இருக்கிற அந்த தெய்வத்தை சொல்ல வந்தேன். அப்போ இவளுக்கு சேரில் அழகாக உட்கார கரெக்டாக, நம்ம இது வரைக்கும் தெரியலன்னுமேடா, எந்த கடவுள்னுமே அந்த கடவுள் தான் சொல்கிறேன்றா, அந்த கடவுள் யாரா என்பது இப்பொழுது எல்லாருடைய கவனமும் அங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இது கதையில்லை என்னுடைய பிள்ளைகளை. அத்தனை பிரசங்கம் எனக்கு பிடிக்கும் என்று நான் முன்பே முடிவுரையில் சொல்லிவிட்டு நான் கடந்தேன். ஐ ரியலி so interested and joy about this version and other thing I have to say. அவர் கொண்டு போகிறது விதத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கல்விமான்களோடு எப்படி பேசணுன்றதை நன்றாய் அறிந்த ஒரு தேவ மனிதன் அவன். மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள், கல்விமான்கள், கல்வியை கற்றவர்கள், ஏதோ பாரம்பரியமாக இருக்கிற மக்களோடு அல்ல, மூடதனத்தோடு வாழ மக்களோடு அல்ல, எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்டு செய்கிறவர்கள். அதனால தான் கேள்வி கேட்கிறார். நீங்கள் அறியாமல் ஆராய்ச்சி அவரையே நான் ஒன்று அறிவிக்கிறேன். மின்னு சொல்கிறேன், அந்த கிரேக்க அத்தனை பட்டத்தில் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வாசம் கொண்ட பலிபீடத்தின் பலகையை கண்டெடுத்து மேசுக்குள் வைத்திருக்கிறார். கதை இல்லை என்பது ஆதாரம். இப்படி ஒரு வாசகத்தோடு ஒரு பீடம் கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆங்கிலேயர் மியூசியத்தில் இருக்குது. கதை இல்லை, அதனால தான் அத்தனையில் இப்படி ஒரு பட்டணத்தை இதெல்லாம் அவர் கதை விடுறாரு என்று சொல்லாதபடிக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அறியப்படாத தேவன், அறியப்படாத தேவன். அப்போது அறியப்படாத தேவன் என்ற அந்த வாசகத்தை கண்ட பொழுது இவன் சொல்கிறான், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவர் எப்படி இருப்பார், அவர் யார், அவருக்கு எப்படிப்பட்ட உருவம் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அவர் என்ன தான் கேட்குறாரு, இதை நாங்கள் தெரிந்து கொண்டால் அதையும் நாங்கள் செய்து விடுவோமே என்று ஆவலோடு கேட்கிறார்கள். அவன் தொடங்குகிறான் பாருங்க, வாசிப்போம். உலகத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கையினால் கட்டப்பட்ட கோவில் அவர் இருக்க மாட்டார். நீ அறியாமல் ஆராதிக்கிறே, அவர் கட்டடத்துக்குரியவர் அல்ல. அவர்தான் உன்னை உண்டாக்கினவர். கீழே வரப்போகிறார் அந்த விஷயம்லாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் என்ன செய்கிறார்? கையினால் கட்டப்பட்ட கோவில். அப்போது ஆலயத்தில் இருப்பார்ல விதர், நம்ம கோவிலில் தான் இருக்க மாட்டார். கோயில் ஆலயம்லாம் ஒன்று தான், தமிழ் வார்த்தை தான் மாற்று. கோயில் என்பது என்னென்னா ராஜா தங்கும் இடம். இல், கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம். கோயில், ராஜா தங்கும் இடம், கோயில். அதுதான் பரமராஜா தேவன் தங்கும் இடம். அதுக்காக தான் கோயில் நான் தமிழில். எதுக்கும் அர்த்தம் இல்லாமல்லாம் இல்லை. ஆலயம், அப்போ ஆலயத்தில் இருப்பாரா? 7:46 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். வாசிங்க. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். கோயிலும் இருக்க மாட்டார், ஆலயத்தில் இருக்க மாட்டார். இந்த ஆலயத்தை பார்த்து ஓடுறீங்களா, அதெல்லாம் தப்புடாப்பான்றார். நீ தான்ப்பா ஆலயம், நீ ஆலயமாக வாழலையா? உன்னில் தான் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் உன்னை படைத்தவர் உன்னில் இருக்க விரும்புகிறார். கட்டடத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். கட்டடம்தான் உன்னுடைய கவனமாக இருக்குமானால் மாற்றிக்கொள் என்கிறார். கட்டடத்தில் அல்ல கடவுள்.
கட்டடத்துக்குரியவர் அல்ல கடவுள், கட்டடத்துக்குள் இருக்கிறவர் அல்ல கடவுள். ஆதலால் மறந்து போகாதீர்கள். அதனால் சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த அவர், வானத்தையும் பூமியும் படைத்த அவர், கையினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் அவர்தான். God you doesn't know, அறியாமல் ஆராதிக்கிற அவர் ஒன்று கட்டடத்துக்குரியவர் அல்ல. இரண்டாவது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் ஜீவன் சுவாசம் சகலத்தையும் கொடுக்கிறவர். நமக்கு யாதொரு தேவையானது போல மனுஷன் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. அவர் கொடுக்குறாரு, அவருக்கு முட்டேந்து எதிர்பார்க்கல வாழைப்பழம் கொடுப்பியான்ட்டு, தேங்காய் உடைப்பியான்னு ஒரு எதிர்பார்த்து உட்காந்துல, நீ பூ மாலை போடுவியான்னு உட்காந்துல. அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தவர். நான் பசியாக இருந்தால் நான் சொல்லேன், வானம் பூமி என்னுடையது, உன் கையிலிருந்து நான் வாங்கி தான் வாழணுன்றல்ல, உன் கையில் வாங்கி தான் என் பிள்ளை பிழைக்க வேண்டும் என்றல்ல, என்னுடையவர்களை நான் பிழைக்க வைப்பேன் என்பது நிச்சயமாகும், அது என் காரியம் என்பார் ஆண்டவர். அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை இங்கே சொல்கிறார். ரெண்டாவது காரியம், நீ ஆராதிக்கிற அல்லது அறியாமல் ஆராதிக்கிற அவரை பற்றி ஒன்று சேர்ந்து கொள். அவர் மனுஷ கையிலிருந்து பணிவிட எதிர்பார்க்கல. அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய வேண்டாமாங்களா? இது ஒரு கேள்வி வருதில்ல. மனுஷன் கையில் என்றால் தேவனை அறியாதவனுடைய மனிதனுடைய கையில், தேவனை இன்னும் புரியாதவன் கையிலிருந்து அவர் ஒன்றுக்கு எதிர்பார்க்கல. அதனால்தான் அந்த ஆபிரகாம் சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக என் கையை ஏறெடுக்கிறேன், உன்னுடையது எனக்கு ஒரு செருப்பின் வாறு கூட வேண்டியதில்லை. யாருடையது? உன்னுடையது. காரணம், நீ தேவனை அறியாதது. உன் கையில் வாங்கி என் தேவன் என்னை பிழை கூட்டினார்னு சொல்கிறதுக்கு நான் இல்லை. ஐயா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு போயிட்டு இந்து கிட்ட போய் நின்றுக்கிறது ஆண்டவர் கேட்கலாம். நம்மளால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறான், எல்லா மளிகை கடையிலையும் போய் நின்றுட்டு கொண்டாடுறோன்னு முண்டியை வச்சுக்கிறானா இல்லை ரசீத் புக் வச்சுருக்கிறான் எனக்கு தெரியல. தேவன் அதை விரும்பலாம். தேவன் அறியாதவங்க கையிலேருந்து நாம் போய் என்பா உன் தேவன் எங்கேயா போனார், உனக்கு அவர் தரல, நீ எதுக்கு செய்கிறன்னு அவன் கேட்கும் போய் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்னவாகும் என்றால் நினைத்து பாருங்கள். அதனால் தேவனை அறியாதவங்கிட்ட போய் நான் ஊழியம் செய்கிறேன் காசை கொடுன்னா அவங்ககிட்ட போய் கேட்பதில்லைன்னா ஆண்டவர் உனக்கு நீ சாவதே நல்லதுன்னு வரேன் தேவன். இப்போ நான் எங்கேயா போனேன்? என்ன நம்புறேன்றவன் நீ போய் இந்த ஊழியம் செய்கிற எனக்கு இந்த தாங்க நீ அவங்ககிட்ட போய் நிற்கிறதுக்கா நான் உன்னை தெரிந்து கொண்டேன்? இல்லவே இல்லை. இது நல்ல இரவில் அவர் மனுஷன் கையில் பணிவிடை கொள்ளுகிறார். எல்லாருக்கும் சுவாசம் ஜீவன் சகலத்தையும் கொடுத்தவர், சகலத்தையும் தமக்கொன்று யாதொன்று தேவையானது போல இது எனக்கு நீ தான் செய்தாகணும் என்று அது எதிர்பார்க்கலாம். தேவனை அறிந்தவன்கிட்ட தேவன் அவருடைய ஊழியத்தை விரும்புகிறார், அவர்கிட்ட பணிவிட விரும்புகிறார். ஆனால் தேவனை அறியாதவங்கிட்ட அவர் ஒன்று எதிர்பார்த்ததில்லை. அப்படி எதிர்பார்த்த ஒரு காரியமும் சந்தர்ப்பத்திலும் சூழலும் உலகத்தில் இல்லை தேவ பிள்ளைகளை. அப்போ முந்தி அவர் தான் கொடுத்தார். நாமும் அவருக்கு முந்தி கொடுத்ததுனால எனக்கு திரும்பி கொடுத்தாருன்னு சொல்கிறதுல யாரும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நான் கொடுத்தேன் அதனால தான் அவர் திருப்பி கொடுத்தார் இல்லை. அவர் கொடுத்தார், அதை நம்ம கொடுத்துருப்போம். அவர் நம்மக்கிட்ட முந்தி நான் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு இந்த பூமியில் ஒருத்தருக்கே இல்லை வாய்ப்பு. ரோமர் 11 கடைசி வசனமாக பாருங்கள் தேவ பிள்ளைகளை. ரோமர் 11 கடைசி தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்தவடியா அவர் தான் கொடுத்ததெல்லாம். அதனால பக்தர் சொல்வார், கருத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தையா, இது எந்தன்னு நான் சொல்வேனால் நான் தவறாகும், அது எண்ணம் என் தவறான எண்ணமாகும், அது என் வாழ்விட்டு எட்டு அகற்றப்படும் என்பார். தேவ பிள்ளைகளை திரும்பி பாருங்கள். ரெண்டாவது, ஒன்று அவர் கட்டடத்தில் இருக்க மாட்டார். 2 மனுஷ கையில் பணிவிடை எதிர்பார்க்கலை. மனுஷ கையில் என்ன எதிர்பார்க்கல? பணிவிடை. நாம் செய்தால் தான் பிழைப்பு இல்லை. அவர் யார் வேணால் வச்சு பிழைப்பு வைக்குவார். காக வச்சு கூட அவரோட வேலைக்காரனுக்கு அவர் ஊழியக்காரனுக்கு அவர் என்ன பட்டுருவார்? சாப்பாடு, பிரியாணி சாப்பாடே கொடுப்பாரு. அப்பவும் கறி தான் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தாருன்னா நான்வெஜ்ஜு தான், வெஜிடேரியன் சாப்பாடெலாம் இல்லை. சரி, கவனிகள் தொடர்ந்து.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் மூன்றாவது சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர் ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கொஞ்சம் டீப்பா போறார். இப்போ மனுஷ ஜாதியான யாவரையும் ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணி, தெலுங்கு பைபிளில் ஒக்கே மனுஷவை தோரா அது மாட்டம் உண்டு, இந்தியில் அட்டு தான் உண்டு. ஆனால் இங்கே தமிழில் மாத்திரம் சொல்கிறார் ஒரே ரத்தம். ஒரே மனுஷனாலும் ஒரே ரத்தம்னா ஒன்று தான், அதில் எந்த குழப்பம் நமக்கு இல்லை. ஆனால் ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணினார் அப்படி என்றால் தத்துவம் பேசுகிறவங்க ரெண்டு தத்துவம் அணிஞ்சிச்சு. இப்போ மூணாவது தத்துவம் இப்போ வரார். இவங்க தத்துவங்கள் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த தத்துவத்தை பாருங்க. அநேக கடவுள் இருந்தால் மனுஷனுடைய ரத்தம் அநேகமாக இருக்கும். சிவப்பு ரத்தம் ஒரு கடவுள் கொடுத்துருக்கிறார்னா நம்ம ரட்சகர் இயேசு கொடுக்குறாங்க. அப்போ சிவப்பு ரத்தம் இயேசு கொடுத்து விட்டாரானால், ஒருவேளை சிவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இந்த ராமன் ஒருத்தர் இருக்கிறாரானா, இல்லை வேற ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பார்? வேறு ரத்தம் ஏன் ஜனத்துக்கு வேறு ரத்தம் கொடுக்குறேன்டான்னு கொடுப்பாரா? அப்படி வேறு ரத்தம் இல்லை எனில், மனுஷனுக்குள் ரத்த கலர்கள் வித்தியாசம் இல்லை எனில் கடவுளில் வித்தியாசம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். ஒரு ரத்தம் தான் இருக்குன்னா ஒருத்தர் தான் உன்னை படைச்சிக்கிறார். அவர் புரிஞ்சுக்கோ, அவர் தான் நீ அறியாமல் ஆராய்ச்சிக்கிற. அது ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணினவர், ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணினவர் பூமி மீதெங்கு குடியிருக்க செய்திருக்கிறார். அவர் தான் முன் தீர்மானிக்கப்பட்ட காலம், குடியிருப்பின் எல்லை. அப்போது இது நம்முடைய வாழ்வில் நினைவில் வைக்க வேண்டும். நான் அமெரிக்காவில் வாழாமல் ஏன் எங்கே வாழறேன்னா, ஆண்டவர் என் குடியிருப்பு எல்லை நியமிச்சு வச்சுக்கிறார். எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்க்கப்பட்டோம், எங்கே குடியிருக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். நம்முடைய குடியிருப்பு எல்லை என்பது தேவன் நியமிக்கிறது. நினைவுக்கு போகணும்னு தேவன் யோனாக்கு நியமித்த குடியிருப்பின் எல்லை. இப்போது அவன் தர்ஷீஸ் போகலான்னு நினச்சான், போக முடிஞ்சுதான்னு கேட்குறான், முடியல. நினைவுக்கு காசு கொடுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் மீனுக்கு திரும்பி காசு கொடுக்கணும்னா அவங்ககிட்ட இல்லை. ஆண்டவர் பார்த்தார், மீன்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், மீனை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். ஏன்னா அந்த நிலை என்னை தூக்கி கடலில் போடுன்ட்டான். அவனும் நான் சாவ ரேட்டுன்ட்டா, நீ சாக வேண்டாம்னா உன்னை நினைவு கூட்டின்னு போகிறேன்னு நினைவு கூட்டின்னு போயிட்டார். அப்போயே நான் சொன்னேன், அதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் என்னை தூக்கின்னு வந்து வலுக்கட்டாயமாக தூக்கின்னு வந்து வச்சு, நான் பாருங்கள் அந்த நகரம் என்ன அழிக்கலை, என்னை பார்த்து ஜனங்க என்ன பண்ணோம், பரிகசிக்கும். என்னை பார்த்து என்ன சொன்ன நடக்கலையா இல்லையா? என் தேவன் இரக்கமானவர் என்பது தான் நான் பேச வந்தேன். உன்னை அழிக்கணும்னா நான் எதற்கு உன்னை போய் அனுப்பிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பணும்? அது தானே அழிஞ்சு போய் கிடக்குமே. அழியக்கூடாது என்பதுக்கு தானே நான் உன்னை வலுக்கட்டாயமாக கஷ்டப்பட்டு உன்னை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நினைவை கொண்டு வந்தா, அது அழியணுன்னு கூடாரம் போட்டு உட்காந்துனுக்கிறே. உன்னை மாதிரி மனுஷன் நான் பார்த்ததில்லடான்னு வரும் ஆண்டவர். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் இருக்க தான் செய்கிறார்கள். எனக்கு விரோதமாக பேசினான் பத, நான் போயிட்டு மலையில் முட்டி போட்டு அவனுக்கு வாந்தி பேதி வர வச்சிடணும்ன்றா நம்ம இதுக்காடா அவனை ஊழியக்காரனாகணும், சுகப்பத்துறானா அவனுக்கு வாந்தி பேதி வரணுன்ட்டு ஜோம் பண்ணுவேன்றா. இதெல்லாம் என்ன எங்கே போகுதுண்டா? இது ஏன் கொடுக்குறேன்னு அங்கேயா இதுவா? அங்கேயா? சரி, எதுவும் விடுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. கவனிப்போம். தேவ பிள்ளைகளாகி நாம் நம் வாழ்வில் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் ஒருவரே என்பது நிறுவனம். எது? நம்ம ஓடுற ரத்தமே. அப்புறமே ஒன்றும் புரிஞ்சுக்கலாம், என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? கடவுள்னு வித்தியாசம் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 காட்சி தான் இருந்துச்சு. ஒன்று திமுக, காங்கிரஸ். இந்த தீக்காலது திமுக வந்துச்சுன்றா, எப்படியோ விடுங்க, எனக்கு தெரியாது, இப்போ அங்கெல்லாம் போகல. அப்போது எனக்கு தெரிஞ்சது திமுகவும் காங்கிரஸ் தான். இவங்கெல்லாம் திமுக இவங்கெல்லாம் கட்சின்னும் போது எங்கள் அப்பா திமுகவும் பெரிய தொண்டர். அவர் அந்த மிசாப் வேலையிலும் கூட முர்சலியும் பனியனுக்குள்ளே போட்டுன்னு வருவார். அவர் அந்த கடிதத்தை எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது முக்காக்ஸ் எழுதுவார் பாருங்கள், கலைஞர். அந்த கடிதம்லாம் நான் ரொம்பவும் ஆர்வமாக படிப்பேன். தமிழ் படிக்காத தெரியாத ஒரு விஷயம்னாலும் அதில் ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அப்போது
ஆனால் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வேறு சொல்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க அதுக்கெல்லாம் இருக்கு மேலே. ஆனால் அந்த விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது, இப்பொழுது சொல்ல வந்த காரியம் என்றால், ஒரு தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தேவன் உணர்த்தார். 2 கட்சி நான் தான் சொன்னேன். ஒன்று காங்கிரஸ்னா 3 கலர் கண்ட கட்சி கலர். இது திமுகனா கருப்பு சிவப்புன்னு. இது நடுவில் வெள்ளை கொண்டு வந்துட்டான், நடுவில் பிளாடர் வந்துட்டான். இந்த கருப்பு அதை சிவப்பு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணினே இருக்கிறான். ஏன்னா மக்களுக்கு அதுதான், இந்த கருப்பு சிவப்பு மனசில் பதிச்சு. இது நடுவில் வெள்ளை வந்துச்சா கருப்பு வந்துச்சாலாம் புரியாது. கருப்பு அது திமுக தான் போட்டுருவோம் ஓட்டு. அதனால் இந்த திமுக கழகம்னு வச்சுக்கிறான். காரணம் என்னென்னா, இந்த கழகம்னு நம்ம கழகம் தான் இது கூட வரணும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய கட்சி. அப்போது ஒரு கட்சி மாறும் என்றால் அதனுடைய வண்ணம் மாறிவிடும், தலைவர் மாறிவிடுவா, கொள்கை மாறிடும். அப்போது கலர் பிளட்டில் மாறிச்சுன்னா உனக்கு அர்த்தம் புரிஞ்சிடணும். அப்போ ஒரு கலர் தான் இருக்குன்னா ஒருத்தர் தான் என்பது புரிஞ்சுக்கன்ற. அது புரியாமல் இன்னும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி படைச்சார் என்பதை கீழே சொல்கிறார், வாசிப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமாம், அப்படி இருந்தும் ஒன்றும் தெரியாமல் என்கிட்ட நீங்கள் நிற்கிறீங்க. மாஸ் மேலே இன்னும் தூக்கி வந்து உட்கார வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க? இவ்வளோ புத்தி கட்டவெல்லாம் இருந்து எனக்கு வாழுகிறீங்க போகிறது. இன்னும் புரியலையா உங்களுக்கு? மெய்யாகவே இந்த தத்துவ ஞானிகள் புரிஞ்சு கொண்டிருப்பான். நம்ம மாதிரிலாம் இல்லை. தே ஆர் ஷார்ப்பர். அவர்கள் ரொம்பவும் ஷார்ப்பானவங்க. அவர்கள் தத்துவத்தை அதிகமாய் தேறினவர்கள். அந்த தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நம்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? ஒரு இருக்கத்தான் தோன்றப்படும். தடவி யார் கண்டுபிடிப்பான்? பார்வை இருக்குன்னு சொல்கிற நீ, அறிவாளின்னு சொல்கிற நீ, எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்கிற நீ, இதை ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறிய. உன்னை படைத்த ஒருவராக இருக்கும்போது எதையோ நம்பி நிற்கிறிய, எங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கிறாய, எதையோ செய்கிறாய. உன்னை படைத்தவர் உன்னில் ஓடுகிற ஒரு ரத்தம் என்பதன் அடையாளத்தின் மூலமாக தம்மை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் நம்ம கேட்பாங்க, அப்போது பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ்லாம் வருது எப்படின்னா, நீ சாப்பிட்றதும் பண்பு வகையுமாகி தான் இந்த நெகட்டிவ் மாறுது ஒழிய கலர் மாறுது. 7 கண்ட மக்களுக்கும் ஓடும் ரத்தம் சோப்பு தான் ஐயா, மாறு. ரத்தம் மாறிச்சுன்னா தூக்கின்னு போயிடுவாங்க, அவ்வளோதான்ல, அவ்வளோதான். வேறு ஸ்டேஜ் இல்லைன்றா. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். தேவன் ஒன்று அவர் கோயிலுக்குரிய கட்டடத்துக்குரியவர் அல்ல. 2 அவர் உன் பணிவினை எதிர்பார்க்கவில்லை. 3 அவர் தான் உன் சிருஷ்டி கர்த்தா. வேறு யாரும் படைக்கலை. வேறு யாரும் படைத்து இவ்வளோ ஆதாரமாக உனக்கு எதுவும் சொல்லலை. அவர் தான் உன் சிருஷ்டி கர்த்தா என்பதை நீ புரிந்து கொண்டால் நலமாகும் என்றார். 3 வாசிப்போம். 4வது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமாம், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர். நம்ம தான் தூரமாக்கி வச்சிருக்கிறோம் காலனி கடவுள்ன்ட்டு. அவர் காலனிகளடா, உயர்குல ஜாதியானவர். அவர் உயர்குல திராட்சை செடி. அவர் உன்னதமானவர், உயரத்தில் வாசம் செய்கிறவர், மனுஷனாய் உனக்காய் எனக்காய் வந்தவர், மானிடனாய் தோன்றினார். அவர் நம்மில் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்ல. இன்றைக்கி நம்ம இந்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், பிராமணன்காரன் அவர் எஸ்சி கடவுளுங்க, அவன் எஸ்சிங்க போட்டவன், அவன் இங்கே போனான், அங்கே காலனிக்கு போன்றான். உனக்கு தானே வந்தேன்னா காலனிக்கு போன்றான். கிராமத்தில் போனான். காலனி கடவுள்ன்ட்டு அவரை நியமித்து வச்சுக்கிறானுங்க. காரணம் என்னவென்றால், இயேசு ஏற்றுட்டா நம்மளையும் காலனி ஆக்கிடுவாங்களேன்ற ஒரு பயத்திலே அநேகர் இன்னும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்கினுக்கிறான். இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த ஜாதி என்ற பேர் உனக்கு கிடைக்கும். நீ பரிசுத்தவான் என்ற மகிமைக்குரிய மாட்சிமை நிறைய உள்நேவனாய் மாறிப்போவாய். அவரை ஏற்றுக்கொண்டால் என்பது உண்மையாகும். ஆனால் கவனிங்கள், அவர் நம்மில் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்ல. அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல, எந்த மொழிக்குட்பட்டவர் அல்ல, எந்த இடத்துக்கு சார்ந்தவர் அல்ல. அவர் எல்லாருக்குமானவர். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை நிமித்தமாக அந்த சகோதரனுக்கு நண்பனானார்.
ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தவரை ஏட்டாக்கிட்டானுங்க. ஏட்டாக்கிட்டு எங்கள் மனைவி சேர்ந்த கோர்ட்டில் தான் வாட்ச்மேனை உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கார். ஒன்று சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அப்படி போகும்போது என்னை பார்த்து கேட்டார். பைக்கில் வசனம் வேறு இருக்குது. என்னை நிறுத்திட்டு, தம்பி என்ன இப்படி போகிற அப்படி வர, கொஞ்சம் குரல் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கார்ல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அதான் வந்தோம். சரி, ஏசு யார் கடவுள்னாரு. ஏசு யார் கடவுள்னா மாம்சமான யாருக்கா ஒரு தேவன். எத்தனையோ பேர்கிட்ட தம்பி கேட்டேன், ஊழியக்காரங்கள்கிட்ட என்னென்னவோ சொல்லுவானுங்க, ஏசு கடவுள், கிறிஸ்டினுக்கு கடவுள்னானுங்க. ஆனால் நீ கரெக்டாக சொல்லிட்டப்பா அப்படின்னா. அப்போது தொடங்கி அவர் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாளும் பேசுவார் என்னோட. காஃபி சொல்லிட்டேன்ப்பா, காஃபி குடிச்சிட்டு போ என்று சொல்லிவிட்டு அவர் நான் மனைவி விடும்போதெல்லாம் இவங்கக்கிட்ட அவங்க ஸ்டாஃபுங்களாம் கேட்பாங்க, இன்னும் போலீஸ்கார்ட்ட பேசுகிற பிரச்சனையா என்ன. இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்டு அவர் பேசிட்டு போவார். எத்தனையோ ஆண்டு கழித்து இப்போ நேற்று நான் நேவியில் இருக்கும்பொழுது எனக்கு ஃபோன் வந்தது. ஐயா அவங்களுக்கு தெரியுமா ராஜு, கோர்ட்டுன்னு என் ஒய்ஃப் கோர்ட்டு தானே. நான் அப்புறம் யோசித்தேன், ஆமாம் ராஜ் இன்ஸ்பெக்டர்னு. புரிஞ்சுட்டு, ஆமாம் தெரியும், அவர் இறந்துட்டார் ஐயா, நான் சொல்லலை உங்களுக்கு, ஆனால் உங்கள் பத்திரிக்கை அனுப்புகிறீங்க, இது வரைக்கும் காணிக்க நான் அனுப்பலை, நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் என்று சொல்லி ஒரு தொகையை ஜிபே அனுப்பிச்சாங்க. நான் நெய்வேலியில் இருக்கேன், வீட்டுக்கு போனால் தான் அந்த எவ்வளோ வந்திருக்கு எனக்கு தெரியும், நான் அவங்க வீட்டில் போய் சொல்கிறேன் என்று சொன்னோடனே, வர 7ஆம் தேதி ஐயா அவர் இறந்த நாள், நாம் போகலாமே. இது நானும் யோசிச்சுட்டேன். அவங்க இன்னும் கூப்பிடல. அடுத்த திரும்பி ஃபோன் பண்ணி, நீங்கள் 7ஆம் தேதி வந்து ஒரு ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே, நாங்கள் இன்னைக்கு காலையில் அங்கே தான் போயிட்டு வரோம். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், மாம்சமான யாருக்கும் ஒரு தேவன், அவர் தான் தேவன். அந்த குடும்பம் தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம். அவரை கர்த்தர் டிஎஸ்பி ஆக்கி என்னை ஈரோட்டில் அனைமுறை சொல்லியிருப்பேன், ஈரோட்டில் என்ன வசதியெல்லாம் வாங்கி கொடுத்தார் அந்த சகோதரன் தான். அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வந்தால், தேவன் அவர் எல்லாருக்குமானவர் தான். ஆனால் இவர்கள் தான் பிரித்தாண்டு கொண்டு மக்களை பிரித்தாண்டு இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் ஜாதியில் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் பிஜேபி பேசுகிறான். இல்லைன்னா அவனுக்கு அர்த்தம் இல்லை, உங்களில் பிரி இல்லையா என்றார். அப்போ காரணம் கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்து சமாதத்தின் தேவன். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறான், வகை போட்டு கூறு போட்டு வச்சுட்டா. அவங்க அங்கே ஒரு சர்ச்சு, அவங்க பிடிக்கலையா, தனக்கு ஒரு பேரை தொடங்கி அவர் ஒரு பேரை வச்சுருவாங்க. ஆப்ப கடைக்கு எதிர் கடை வச்சிட வேண்டியது தான். ஆமாம், நீ வரலன்னா நாங்கள் எங்களுக்கு ஆள் இருக்குது என்ற ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். எது வேண்டாம், எல்லோரும் நித்தியத்துக்கு போனால் நன்மை ஆகும், எல்லோரும் நித்தியத்துக்கு போனால் நன்மையாகும், நாம் நித்தியத்தை நோக்கி நாம் பயணிப்போம். எங்கே என்ன பேர் வச்சிங்களோ இல்லை, நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். நாம் எதை சேர்ந்தவர்கள்? ஸ்தாபனத்துக்கு என்ன பேர் இருக்கட்டும், நீ கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கணும். நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துக்குரியவன், நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறவன். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், நான் கிறிஸ்துவுக்காய் இருக்கிறவன் என்பதில் தெளிவிருந்தால் நன்மையாகும். தொடர்வோம், வாசிக்கலாம். 2 அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே ஆமா, நான் சொல்லல, உங்க புலவன் தமிழன் தான் திருவுலகம். இவனும் ஆசியா காண்டம் தான். அரிஸ்டாட்டில் நிறைய தத்துவ பேர்லாம் எனக்கு வரல. அப்படிப்பட்ட தத்துவ ஞானிகள் இங்கே எப்பிக்குரஸ் ஸ்டோயிக் இருக்கிறான். அதுக்கு முன்னோடி இங்கே இருந்தாங்க, ஆரிபாட்டா, நிறைய பேர். இவங்கெல்லாம் தத்துவங்காரங்க தான், கிரேக்க தேசத்தில் இருக்கவங்க. எப்படி தமிழர்கள் மாதிரி கிரேக்க பட்டணம் ரொம்ப ஞானத்தில் வளர்ச்சியானது. கிரேக்க மொழி அவன் ஆட்சி மொழி ஆக்குனதுனால தான் இன்றைக்கி நம்ம ஆளுங்க இந்திய ஆட்சி மொழி ஆக்கணுன்றான். இதெல்லாம் சரித்திரம். அவன் ஆட்சி மொழியாக உலகமே ஆக்கிட்டான். எதை? கிரேக்க மொழியை. அப்படிப்பட்ட தத்துவர்கள் வாழ்ந்த காலங்கள், கிரேக்கர்கள் எல்லாரையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் கிரேக்க மொழியை தத்துவ மக்கள் மொழியாக்குனதுனால தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில் எழுதலை. தேவன் கொடுத்த எபிரேய மொழியை மக்கள் பேச்சு வாக்கை தான் வைத்தால் ஒழிய எழுத்து நடையில் மறைஞ்சி போயிடுச்சு. எல்லாமே அலுவல் மொழி ஏன்னாயிட்டு கிரேக்க மொழி ஆயிட்டு. அப்படிப்பட்ட தத்துவ நாடுகள்கிட்ட இவன் சொல்கிறா, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம் என்று உங்கள் புலவர்கள் சொல்கிறார். தேவனுக்குள்ளே தான் நாம் பிழைக்கிறோம். நம்முடைய பிழைப்பு அவர் கையில் தான் இருக்குது.
எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்தவர் அவர் கையில் தான் உங்கள் ஜீவன் இருக்கு. அதனால தான் தானியேல் கூட பெல்ஷாத்சார் கிட்ட சொல்கிறான். என்ன சொன்ன பாருங்க 5ஆம் அதிகாரத்தில், நீ பண்ணது தவறையானா உங்கள் அப்பா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பார்த்தும் உங்கள் அப்பா வாழ்வில் தேவனுடைய கிரியை கண்டிருந்தவனும் அப்படிப்பட்டவனாய் நீ என்ன செய்தாய்? ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் நம்முடைய கையில் அதிகாரியுமாகிய தேவனை வாசிப்பா மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் பெண்களும் இரும்பும் மரபும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அதுதான் தவறுன்றார். அப்போ கவனிகள், தம்முடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவர். நம்முடைய சுவாசம் அவர்கிட்ட தான். என்னைக்கு மூடுறாரு, என்னைக்கு ஃபைல் க்ளோஸ் பண்ணுவாரோ அன்றைக்கி முடிஞ்சது. அவ்வளோதான். நல்லா தானே இந்த க்ளோஸ், அவ்வளோதான். என்னைக்கு க்ளோஸ் பண்ணுவார் எனக்கு தெரியாது. ஐயா, நான் அதுக்காக ஓடி நிற்கிறேன். அதனால் என் ஓட்டம் அவருக்கானது. அவர் முடிச்சுட்டு வாடானா வச்சுட்டு போக வேண்டியதா? இல்லையா, இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா இல்லை என்பார். காரணம் என்னவென்றால் அவர் வேலைக்காக நாம் இருக்கிறோம். அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற வேலையாட்கள் நாம். மறந்து போக வேண்டாம். இந்த உலகில் நாம் நினைத்துக்கொள்ளும் நமக்கு ஜீவன் சுவாசம் சகலத்தையும் அவர் கொடுத்தது. தமக்கு யாதொன்று தேவையானது போல அவர் மனுஷ கையில் பணியிட எதிர்பார்க்கல. அது மாத்திரம் இல்லை, ஆனாம் தேவ சந்ததி என்று உங்கள் புலவர் சொன்னார்கள். நான் யார் சந்ததி? தேவனுடைய சந்ததி. தேவனுடைய சந்ததி. வாசிங்க இப்போ சொல்கிறார். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சு படிங்க. வாசிங்க, கரெக்ட் தான். நம் தேவனுடைய சித்திர வேலை யுக்தினாலும் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் உப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. தேவ சந்ததி. நீ பிழைக்கிற, அசைகிற, இருக்கிற. அப்படி அசையாத ஒன்று கல்லையும் மண்ணையும் தெய்வம் சொல்ல நியாயமாடா? தத்துவம் கரெக்டாடா? நீயே யோசிக்கின்ற. பிழைக்காத ஒன்றை போய் பிழைக்கிறது கடவுள்னா அது எப்படி கடவுளாவோ? நீ பிழைக்கிறிய, நீ அசைகிறிய, நீ இருக்கிறிய. அப்போ பிழைக்காத ஒரு கல்லை, வெள்ளிய, பொண்ணை மனுஷன் தன்னுடைய யுக்தினால் சித்திர வேலையினால் செய்த ஒரு கல்லை அது கடவுள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாகண்டான்றாரு. தத்துவம் இங்கே அடிப்படல. நீ அசையாமல் ஒரு கல் மாதிரி இருக்குன்னா கல்லை கடவுள்லாம். நீ அசைகிற, நீ பிழைக்கிற, நீ இருக்கிற. அப்படி இல்லாத போது இல்லாத ஒன்று அது கடவுள் சொல்வது எவ்விதத்தில் கடவுளுக்கு அது ஒப்பிட முடியும்? கடவுள் எப்படி ஆக முடியாது? கொஞ்சமாக உங்களுக்கு புரியுதான்னு கேட்டார். தத்துவம் பேசுகிறவனுக்கு தெளிவாய் புரியுது. இந்த தத்துவம் தப்பாயிட்டையா? இப்போ பெரியார் கேட்டார். என்ன கேட்டார்? ஏன்டா அன்பே கடவுள்ன்ற அந்த எந்த கடவுளும் எங்கிட்ட வாடாங்க. அவர்கிட்ட ஏன்டா சூழம் இருக்குது? தீமையான ஆயுதம் எதுக்கு அவர்கிட்ட? போ அன்பு இருக்கிறவர்கிட்ட எது தீமையான ஆயுதம்? கர்த்தர் அன்பாக இருக்கிறார், அது நம்முடைய தேவன். அன்பே கடவுள்னு எங்கேயும் பைபிள் சொல்லலை. அன்பானவர்கிட்ட எதிர்ப்பு இருக்குது, சிற்றை இருக்குது, போதனை இருக்குது. இவங்க சொல்கிறது தத்துவத்தில் அடிப்படை. நிறைய தத்துவங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது இவங்கள் தத்துவங்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனை இவன் சொல்லி வருகிற முதல் காரியங்கள், 2வது காரியம், 3வது காரியம், 4வது காரியத்தில் இப்போ டோட்டலாக உடைச்சிட்டான். நீ பிழைத்து கொண்டிருக்கும் போது பிழைக்காத ஒன்றை கடவுள் சொல்வது நியாயம் இல்லை. அது மட்டுப்படுத்தும் காரியம். இப்போ ஒரு படம் நல்லா இல்லாத ஒரு படத்தை வாங்கி என் பேரை போட்டாங்கன்னா வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? ஏற்றுக்கவும் ஒன்றுமோ? ஏன்டா ஊ பேரை போட்டேன் தானே, உன் அப்பா பேர் போடுறது தானே, என் பேர் ஏன்டா போட்டேன் சொல்ல மாட்டோம். ஒரு அழகாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஏற்றுக்குவோம். கடவுள் எப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு உன் கற்பனையில் ஊன் எட்டாத எண்ணத்தில் நீ எழுதி அதை ஒரு படமாக்கி அதை கடவுள் சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்குவார்?
இன்றைக்கி கூட நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஃபிலிக்ஸ் என்பவனே இப்போ 60 வயசு ஆயிடுச்சு வச்சுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பத்திரிக்கை தொடங்கி தான் இருக்கேன். அப்பயும் அவங்க வயசானவன் தான் நினச்சிருந்தாங்க, தாடி வச்சுன்னு வருவாருன்னு நினச்சிருந்தாங்க. அப்படி தானே என்னதான் நீங்கள் ஃபிலிக்ஸ் நீங்கள் தானா மெய்யா? ஆமாய்யா நான் தான்ப்பா ஃபிலிக்ஸ் இருக்கிற மாதிரி. இதுக்கு சாட்சி வேணா நான் என்ன சொன்னேன், உங்கள் அட்ரஸ் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை மாதமாக பத்திரிக்கை வருதுன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன நான் எழுதியிருக்குன்னு சொல்கிறேன், ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? ஐயோ இல்லைங்க அப்படி இல்லைங்க, நாங்கள் நினச்சிருந்தது வேறு மாதிரி, நீங்கள் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்குறேன். நான் ஒரு சகோதரியை தெலுங்கு சகோதரி, தமிழ் தான், தெலுங்கு நாட்டில் இருக்கிறாங்க, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் தெலுங்கு தான் அங்கே இருக்குது. அங்கே சகோதரியை பார்க்க போயிருந்தேன். அவங்களுக்கு அவர் ஃபிலிக்ஸ் அவர் வரமாட்டார், அதெல்லாம் வரமாட்டார், அவரை பேர் வச்சு எவனும் வராங்களா இது அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்ததில்லை, இது வரைக்கும் போனதில்லை. நான் திடீர்னு ஒரு முறை சித்தூருக்கு போகணுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா அந்த சகோதரியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களை போய் பார்க்கணும், வருத்தப்பட்டாங்க. என் மனைவிக்கிட்ட கூட அழுதாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னாங்க. அதனால் போய் பார்க்கணுன்னு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தோடு தான், எனக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறிமுகமானாங்க. அவங்க ஐயா நீங்கள் வாங்க நம்ம கூட்டின்னு போகிறேன்னாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிலிக்ஸ் தானான்னு செக் பண்ணுறதுக்கு பேசினிட்டு தெலுங்கில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஆனால் ஃபிலிக்ஸ்னால் தெலுங்கு தெரியுங்க அவனுக்கு. ஃபிலிக்ஸுங்க ஏன்னா இங்கே தெலுங்கு பேசுங்க, நீங்கள் தெலுங்கில் பேசுங்க, தெலுங்கு கஷ்டமாக தெலுங்கு ஜவாப் பேசுதானோ என்னென்ன, ஏன்னா தெலுங்கு தமிழ் கொஞ்சம் ஃப்ரீயாக வருது, தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நீங்கள் தெலுங்கில் பேசுங்க, உங்கள் கவலைகளை சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன நான் சொன்னேன். அப்போது என்ன செக் பண்ணுறாங்க ஃபோனில், திரும்பியும் உடனே தெலுங்கில் டக்குன்னு தமிழில் பேசி டக்குன்னு தெலுங்கில் வந்துட்டாங்க. நான் தெலுங்கு ரிப்ளை பண்ணேன்னா அது ஃபிலிக்ஸ் இல்லை வேறு ஒருத்தன் தான்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா தே வாண்ட் டு செக் தான். ஏன்னா அப்படி, ஏன்னா அவங்க தனிமையாக இருக்கும்போது நிறைய ஊழியக்காரன் வராமல் போகாமல் இதை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் நான் எந்த ஊழியக்காரனும் சேர்க்கறதில்ல. ஐயோ நான் அங்கேயும் வரமாட்டாங்க, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைங்க உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வந்திருந்தால், முகமரியாதை இருக்கும்போது நாம் செக் பண்ணுறோமே, கடவுள் மாத்திரம் நம்ம எது வேணாலும் கடவுள் ஏற்றுக்கிறோம். முன்னோர்கள் சொன்னார்கள், பாரம்பரியமாக செய்கிறோம், அது இல்லையா மனுஷன் யுக்தினால் செய்தது. மனுஷன் யுக்தி வைத்திருந்தான், ஃபிலிக்ஸ்னால் இப்படி தான் இருப்பான்ட்டு. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஃபிலிக்ஸ் இப்படி இல்லையே. அப்போ நாம் கற்பனை பண்ணதுக்கும் நாம் யோசித்ததுக்கும் ஃபிலிக்ஸ் என்பவன் டோட்டலாக இருப்பான். எங்கள் குடும்பம் என்னை பற்றி என்னை வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் ஃபிலிக்ஸ் கஞ்சன் இல்லை. என் உறவுக்காரங்க கூட அப்படி தான் நினச்சிட்டாங்க, இல்லையா ஃபிலிக்ஸை நம்ம கஞ்சன்னு சொன்னோம், இல்லையே இப்போ தாராளமாக இருக்கிறானே, நல்லா தானே செய்கிறான், அது இவ்வளோ நாள் நம்ம ஃபிலிக்ஸை தப்பாக நினச்சிருந்தோமே, இல்லை நான் ஏன் காது படியும் பேசினதையும் நான் கேட்டிருக்கேன். அதனால் சம் பீப்புள் திங்க் தட் யாரோ ஒருத்தர் சொல்கிறத வைத்து அவங்க பண்ணுவாங்க, அவளை பற்றி ஒரு கற்பனை. அதுதான் சொல்கிறார், மனுஷனுடைய யுக்தினாலும் கற்பனையினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் மரம் இவங்களுக்கு தெய்வம் ஒப்பாகும் என்று நாம் நினைக்கலாகாது. வாசிப்போம். அறியாமையாய் நீங்க ஏதோ செய்தீங்கப்பா, வாசிக்கலாம். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷனுக்கு கட்டளையிடுறார். ஒரு காலத்துல விட்டார், இப்போ உனக்கு செய்தி வந்துட்டு, அவர் தான் உனக்காய் மரித்தவர், நீ சிருஷ்டிகர்த்தா, அவரை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன் காரியம். ஆனால் செய்தி வந்துட்டு, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் என்ன வந்தார். ஆனால் அதாவது ஒவ்வொரு கிராம ஊழியத்திலும் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான். இதை தானே சொல்வியான்னு கேட்பாங்க என்கிட்ட, அதை சொல்கிறதுக்கு தான் நான் போகிறேன்னு. என்னென்ன பிரசங்க திறமையை காண்பிக்க நாங்கள் போகல, நான் போகிறது அவர்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கணும், இயேசு உனக்காய் மரித்தார் என்பதை தெரிவிக்கப்படணும், அதுதான் இந்த ஆசை. அதனால் இனி இயேசு எனக்காய் மரித்தார்ன்னு யாருமே எனக்கு சொல்லலை, நீ சொல்ல வாய்ப்பில்லை. உனக்காக தான் மரித்தார், அவர் உனக்காக தான் ரத்தம் சிந்தினார், அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் வருநாளில் நீ அவருடன் ஆகும்படி இன்று அவர் ஏற்றுக்கொள். இதுதான் நம்முடைய செய்தி, இதற்காக தான் போகிறோம். அதுதான் இப்போது பவுல் சொல்கிறார். அறியாமையில் காலத்தில் விட்டார், ஆனால் இப்போ அறிஞ்சிட்ட, உன் ரட்சகர் யார் என்பதை புரிஞ்சிட்ட. அதனால் இப்பொழுது அவர் எங்கும் உள்ள மனுஷனுக்கு சொல்கிற ஒரே காரியம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி வா. நான் ஏற்றுக்கிறேன், அப்படி இருந்து இப்படி இருந்தே நான் சொல்ல மாட்டேன், எப்போ வந்தாலும் நான் திரும்பி வந்தால் ஏற்றுக்குவேன். என் சொத்தை வச்சுட்டு வான்னு நான் கேட்க மாட்டேன். கேட்டாரா அவங்க அப்பா? இல்லையே, இல்லை இல்லையப்பா மகன்கிட்ட கேட்டாரா? சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வா? இல்லை, எப்போ வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதுதான் அவனுடைய அன்பு. வாசிக்கலாம். மேலும்
ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு கொண்டு பூலோகத்தின் நீதியை நியாயத்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விலக பண்ணினார் என்றார். விலக பண்ணினார். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கப்பா, நீ ஏற்றுக்கிட்டா நல்லது, ஏற்றுக்கலனா நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் ஏற்றுக்கல? உனக்கு விலைக்கு சொல்லலையாருன்னா, இல்லை உனக்கு எதுனா குழப்பம் இருந்துச்சா? அவர் நிச்சயம் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? இயேசு ரட்சகர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. பிதாவாகி தேவன் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? யோவான் 5:24 நீங்கள் படிக்கிறீங்க. நியாய தீர்ப்பு அதிகாரம் அவர் கையில் இருக்குது. நியாய தீர்ப்பின் அதிகாரம் யார் கையில் இருக்குது? யோவான் 5:24. வாசிக்க வேண்டாம், நம்ம கையில் நேரம் இல்லை. இந்த அதிகாரம் முடிக்க முடியுமான்னு தெரியல. இப்போ 2-3 வாக்கியம் கீழே இருக்குது, கவனிப்போம். அப்போது தாம் நியமித்த மனுஷன் நியாய தீர்ப்பு யார் செய்வாரா? மனுஷனை வச்சு தீர்ப்பார், கடவுளை வச்சு தீர்க்க மாட்டேன்றார். ஏன்னா என்ன கடவுளுக்கு என்ன தெரியும்? இதை கடவுள் மனுஷனாகி காதலிச்சு அப்போ தான் அவருக்கு தெரியும் பொண்ணை ஏன் படிச்சேன்னு அவருக்கு கஷ்டமாக இருக்குன்றான். ஒரு கவிஞனுக்கு அவன் பெரிய ப்ராப்ளத்தில் விழுந்துட்டு அவன் சொன்னார் கடவுள் மனிதன் ஆகணும்னா. ஆயிட்டார் என் கடவுள். அவருக்கு தெரியும் மனிதனை வைத்து தான் தீர்க்கிறாருன்னா அர்த்தம் என்னவென்றால் மனிதன் எஸ்கேப் ஆக முடியாது. முன்னா திரும்பி எங்கள் பிரச்சனை அங்கே உட்காந்து நீங்கள் ஜாஸ்தியாக ஈஸியாக சொல்லிட்டீங்க, இந்த சேரில் உட்காந்தா உங்களுக்கு இஷ்டமாக வரும், நாங்கள் தான் செய்யணும், எதிர்க்க விசுவாசி சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை. நான் மனுஷனை வந்துட்டேன் தெரியும், அந்த இடத்துல உட்காந்து நான் பார்த்துருக்குறேன், விசுவாசியாக வாழ்ந்துருக்கிறேன், விசுவாசியில் இருந்திருக்கிறேன். போன்று ஊழியக்காரர் சொல்வது போல் இங்கே அவர் சொல்கிறார், தாம் மனுஷனை தான் நியாய தீர்ப்புக்காக நியமித்து அந்த நாளை நியமித்து அந்த மனுஷன் தான் நியாய தீர்க்க போகிறார் என்று அவர் உயிரோடு எழுப்பிட்டார். இதை கேட்ட உடனே இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தவனுக்கு என்ன பண்ணான்னு பாருங்கள். வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். வாசிப்போம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசி என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். தாமரை தேவ பிள்ளைகளை அதுதான் நம்ம படிக்கிறோம். மாஸ் மேடை இல்லை பிரசங்கத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் இல்லையோ அந்த மாஸ் மேடையின் முதலாளி ஏற்றுட்டான். இனிமேட்டு கிறிஸ்டினுக்கு தான் இந்த இடம். பெரியார் திடல் கரெக்டா? ஆமாம், கிறிஸ்டின் பார்த்தேன். அவன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றான். அதுவே பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அதுதான் அவருடைய மாற்றி விட்டது. உயர்வில் தாழ்வு இல்லை, ஒருத்தர் பகிர்ந்து கொள்றான். ஆமாம், இந்த இடம் அவங்க கேட்டால் கொடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மனுஷன் செத்து போட்டான். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், மாஸ் மேடை இப்போது கிறிஸ்துவர்களுக்கானது ஆணைற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேகர் வேறு நாள் கேட்ப உயிர்த்தேதல் நம்பலை, யூதனும் நம்பலை, இங்கே இருந்தே கிரேக்கனும் நம்பலை. யூதர்கள் அடையாளம் தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானம் தேடினவர்கள். ஞானம் தேடி ஏங்க அவர் தன்னை காப்பாற்றிக்காமல் செத்து போட்டாருன்ற ஏழிச்சிட்டாருன்ற அதுதான் எங்களுக்கு பிடிக்கலன்றார். அவர் யார் சாகணும்? அவர் யார் சாகணும் இல்லையா? அவர் செத்ததினால்தான், அவர் மரித்ததினால்தான் நான் மரணத்திலிருந்து விடுதலை பெற்றேன். இதை புரிந்து கொள்ளாதவன் தான் இன்னும் கேள்வி கேட்டுனே இருக்கிறான். புரிந்தவன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். சரி, இந்த அதிகாரம் முடிஞ்சது நம்புகிறேன். அதனால் வரும் காலங்களில் 18 கடந்து போவோம். கேள்வி இருக்குன்னா கேட்கலாம், அது உங்கள் நேரம்.